மே மாதம் 9ஆம் தேதிக்குரிய பரலோக மன்னா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. வசனங்களுக்குரிய விளக்கம். தவறான போதனைகளை போதித்து வரும் போதகர்களின் கருத்து யாதெனில், சத்தியத்தில் தங்கள் விசுவாசத்தை நிலைநாட்டுவது அவசியமானதல்ல என்றும் அவற்றில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது மத வைராக்கியமே என்றும் கூறி வருகின்றனர். எதையும் ரூபகாரப்படுத்த கூடாமல் இருந்தும் வேதத்துக்கு முரணாக பேசி பிடிவாதமாக தங்கள் கொள்கைகளை பேசி வருகின்றனர். தேவ வார்த்தைகளை உள்ளபடி ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்தின் மூலமாக மத வைராக்கியம் உள்ளவர்கள் ஆவர். இவர்களே சத்தியத்தில் வேறு கொண்டு நிலைத்திருப்பவர்கள். பலமும் உறுதியும் உள்ள ஒரு விசுவாசிக்கும் மற்ற மத வைராக்கியம் உள்ளவருக்கு முன்பாக வித்தியாசம் யாதெனில், ஒருவன் சத்தியத்திலே வேரூன்றி நிலைத்திருக்கிறான், மற்றவன் தவறான கொள்கையில் ஸ்திரப்பட்டு இருக்கின்றான். ஆமென்.